ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து உங்களுக்கு ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குரூப் 1B அண்ட் குரூப் 1Cக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ சேலரின்னு பொறுத்தவரைக்கும் 50Kக்கு மேலே உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து 22 மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சிலேருந்து பாருங்கள் கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குரூப் 1B அண்ட் 1Cக்கான சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தான். ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு 23 ஏப்ரல் அன்னைக்கு. க்ளோசிங் டேட் வந்து பாருங்கள் 22 மேக்குள்ளார நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அப்ளிகேஷனோட கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னா 27 மேலேருந்து 29 மேக்குள்ளார நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான டேட்டுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து உங்களுக்கு லேட்டராக வந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர் லெவலில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து பாருங்கள் இந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. 21 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பே லெவல் 22 படி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அதே டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இது வந்து ஸ்கூல் எஜுகேஷன் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து வருது. 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பே லெவல் 23 படி உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆஃபீஸருக்குலாம் 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது. அது வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு வந்து 39 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது யார்னா பிசி, ஸோ பிசிஎம், எம்பிசி, டிசி, எஸ்சி, எஸ்டி, டெஸ்டியூட் ஏதோவங்க எல்லாருமே வந்து 39 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்குலாம் வந்து பாருங்கள் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வயது வரம்பே வந்து கிடையாது. இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வயது வரம்பு கிடையாது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் அசிஸ்டன்ட் கமிஷனருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ ஏதோ ஒரு டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து லா முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ அட்வொகேட்டாவோ இல்லைனா வந்து பிளண்டராக நீங்கள் வந்து பார்த்தோன்னா கோர்ட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிசிங் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து பாருங்கள் மாஸ்டர் டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். மாஸ்டர் டிகிரியில் வந்து பாருங்கள் மேஜராக இந்த சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, எக்கனாமிக்ஸு, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி, காமர்ஸ், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதில் வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். 12th வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ பிஎட் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸிங்கான சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பாருங்கள் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி இதெல்லாம் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதேமாதிரி உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ஸோ உங்களுக்கு வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கும். அது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் நான் சொன்ன பட்சத்தில் அதுக்கான பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேக்ஸிமம் 300 மார்க் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 200 கொஸ்டின்ஸ் வந்து வரும். 3 ஹவர்ஸ் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். குவாலிஃபைங் மார்க்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கிற மாதிரி அதர்ஸ் கேட்டகரியாக இருந்தால் 120 மார்க் வந்து எடுத்தால் குவாலிஃபை. மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்கள் 90 மார்க் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மெயின் எக்ஸாம் வந்து இருக்கும். அதுக்கான பேட்டர்னுமே இங்கே கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூக்கு வந்து உங்களுக்கு 100 மார்க் வந்து இருக்கும். 2 போஸ்டிங்குமே உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்கான பேட்டர்ன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன்லைன் மோடில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னா நீங்கள் வந்து பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்.in கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபீஸஸுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ இதில் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக எடுத்துக்கூடிய ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அதில் வந்து ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் அதுக்கப்புறம் நீங்கள் ஸோ அதுக்கான டேட் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கீழே. எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து 100 ரூபா வந்து இருக்கும். மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 200 ரூபா வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் சென்டர் வந்து பாருங்கள் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து 38 மாவட்டத்துலையுமே உங்களுக்கான சென்டர் வந்து இருக்கும். மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 42லேருந்து பார்த்தோன்னா அனெக்சர் 3ல் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், மெயின் எக்ஸாம் ரெண்டுக்குமே சிலபஸ் இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து இருக்கும். அதுக்கான சிலபஸ்மே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.